சடனாக ரைட் ஏறிட்டாங்க. ஓரமாக போயிட்டு இருந்தாரு, திடீர்னு என்ன நினச்சாரு தெரியல, ரைட்டில் ஏறிட்டார். இப்படி ஓவர்டேக் பண்ணுறாரு பாருங்க பஸ்ஸு. கேப்பே இல்லை, நாங்கள் ரோட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் காசு கொடுத்துருக்கலாம். அவங்களாம் ஏசியில் இருக்காங்க, இவர் தான் வெயிலில் நிற்கிறாரு. என்னம்மா? ஆமாம், அப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் போட்டா இல்லைம்மா, அங்கே திருவண்ணாமலை போயிட்டு எடுத்துக்க வேண்டியதானே. இதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்டாப் இல்லைல்ல. இவங்க கீழே இறங்குறதுக்கு பதிலாக அங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை யோசிச்சுட்டே நிற்கிறாங்க, ரிவர்ஸ் போயிடலாமா. ரிவர்ஸ் கியரை போட்டு தான் நிற்கிறாரு. அந்த ஒயிட் லைட் எரியுதுல்ல, அது ரிவர்ஸ் கியர் போட்டார். எந்த ஊர்மா இது? மேல்மருவத்தூர் கோயில். ஓ, மேல்மருவத்தூர் பக்கத்துலேயே தான் அந்த கடை இருக்கு, மெயின்லேயே தான் இருந்திருக்கு. நம்ம ஏதோ ஹைவேல லாங்கில் ஏதோ காட்டுக்குள்ளே நின்று சாப்பிட்ட மாதிரி நினச்சோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன். அந்த கோயிலுக்காக தான் அந்த ரெண்டு வேவாக மாறிடுச்சு இந்த ரோடே. அகலப்படுத்த முடியல, ஏன்னா கோயில் இருக்குல்ல. இதுக்கப்புறம் 3ஆக மாறிடும், போக போக 3ஆக மாறிடுச்சுல. இவர் இந்த லைனுக்கு வராரு. நிறைய பேருக்கு தோணுமே. அந்த கோபி சுதாகர் அதுக்காக வீடியோவே போட்டானுங்கல்ல. இப்போ ஒரு பாட்டை ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து பாடிடுவான், அது இவனுக்கு ஞாபகம் வந்துடும், மண்டையில் ஏறிடும். அன்னைக்கு ஃபுல்லாக அதே தான் பாடிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து ஒருத்தன் ஏற்றி விட்டுருப்பான், இப்போ இதை ஏற்றி விட்டானா இதை பூரா பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காமெடியாக பேசியிருப்பானுங்க. அது அப்பவுமே ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த காமெடி வந்துச்சு. எல்லாருக்கும் அந்த ஒரு இது வரும். என்ன பாட்டு அது? அதுதான் காதல் பிசாசு. டக்குன்னு அப்படியே வந்துட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. பாடு பாடு பாடுன்னு அப்படியே மைண்ட் சொல்லிட்டே இருக்கு. என்ன ஏதோ ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது, மலை மேல கோயில் இருக்கா இருக்கும் போல.
பண்ணுறதுக்காக தானே, நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. ஹலோ, நான் உண்மையாகவே நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எந்த சாக்கியுமே சாப்பிடல. எப்பயாச்சும் ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்கில் வந்து நாங்கள் வந்து கோக்கு, அப்புறம் பெப்சி இதெல்லாம் வாங்கி குடிப்போம். இப்போ நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீ சாப்பிட்ற மாதிரி பார்த்தேன்னா அதை குட்டியாக ஒரு கிளிப் எடுத்து இந்த லைனில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணேன். நான்லாம் சாப்பிட்றதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடியோ உள்ளே வரும், சைடில் வரும். இல்லை நான் தெரியுமா யோசிச்சிருக்கேன், அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் இன்கேஸ் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ கண்ட்ரோலே இல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்துட்டு வாக்கிங்கோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இதை பண்ணிடணும். அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் நான். ஆனால் இந்த ஒரு வாரமாக வந்துட்டு நான் எதுவும் ஸ்வீட் சாப்பிடல, சாக்லேட் சாப்பிடல, ஜூஸ் குடிக்கல. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இப்போ இட்லி தோசைலாம் சாப்பிட்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நீங்கள் காலைல பார்த்தா தெரிஞ்சுக்கணும் என்ன சாப்பிட்றேன். டிஃபன் நல்லா தான் இருந்துச்சுல்ல, ஓகே தானே? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருந்துச்சு, சாப்பிடலாம். இங்கே இருக்கு மனோஜ் பவன், அதோட பிரான்ச் தான் நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டது கணபதி விலாஸ். NH32 நம்ம டிரைவ் பண்ணுறது வந்து NH32. ஸ்பீடாக வரும்போது நம்ம பிரேக் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இப்போ என்ன ஸ்பீடில் போகிறோமோ நம்ம இந்த லைனில் தான் போகிறோம், போய்கிட்டே இருக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடு போகல, லெஃப்ட்டில் ஒரு வண்டியும் ஸ்லோவாக போகுது, அது கூடயே நம்மளும் போய்கிட்டு இருக்கோம்னு ஏன் ஈக்குவலாகவே ஒரு 60-60லேயே போய்கிட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு வண்டி ஸ்பீடாக வருது, ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம இல்லைன்னா லெஃப்ட்டில் யாராவது ஒருத்தர் ஸ்லோ பண்ணி அவங்களுக்கு வழி விட்டுறணும். இப்போ நம்மளே ஒரு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஹை ஸ்பீடில் தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கலாம். நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கோம்னா தான் அவங்களுக்கு வழி விடணும். ஒரு 18 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ஹைவேலே ஜாலியாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது டோல் தானே, 2 டோல்லையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஆமாம், 50 கிலோமீட்டருக்கு. ஆமாம், செகண்டு. அதான் 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் இருக்குமா, 40 டு 50க்குள்ளே. அப்போது நம்ம 2 டோல் தான் போவோம். கரெக்டு. நான் வந்து வீடியோ பார்த்தேன். நான் வந்து அப்போ யோசிப்பேன், நம்ம ஹைவேல போகிறோம், ஏதாச்சும் வண்டியில் பிரேக் டவுனோ ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ பசங்கன்னா they can manage.
டீசல் இல்லைனா கூட வாங்கிட்டு வரணும். அவங்க பண்றாங்க, அவங்க வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து ரூல்ஸு. வந்தோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ட்ரை ஆயிடுச்சு, நின்றுச்சு. உனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த விஷயம். இப்போ ஹைவேல வந்துட்டே இருக்கோம் வண்டி. இப்போ வந்து நீ காரில் வந்துட்டே இருக்க என்ன பார்க்குறதுக்கு, டக்குனு வந்து வண்டி வந்துட்டு ஏதோ பிரேக் டவுனோ இல்லை பெட்ரோல் எல்லாமே நின்று போச்சு. என்ன பண்ணுவ நீ? ஆனால் நீ வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹைவேல போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ உனக்கு பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னா அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணனா அவங்க அதை வாங்கிட்டு வருவாங்க. ஓகேவா? அதுக்கு மட்டும் காசு கொடுக்கணும். ஆமாம் தானே? ஆமாம், பெட்ரோல் டீசல் காசு கொடுக்கணும். சர்வீஸ்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். இப்போ டோல்கேட்லேயே நிற்கும் இந்த வண்டி. இல்லை இப்போ பார்க்கும்போது ஒரு வண்டி நிற்கும், போலீஸ் வண்டி மாதிரி நிற்கும் பார்க்குறது. அதுதான் ஹைவே பெட்ரோலா இல்லை டோல்கேட் சம்மந்தமான ஆட்கள் தான். ஏன்னா இவங்க தானே வசூல் பண்ணுறாங்க, இவங்க தான் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த 50 கிலோமீட்டர் வரை இவங்க தான் கண்ட்ரோல். அடுத்த டோல் கிராஸ் பண்ணிட்டா அவங்களோடது. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாம், நான் தான் வெளிநாட்டுக்கு போயிடுவேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபாரின் போயிட்டா நாங்கள் வரலாமா உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு? மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னா அது நடக்கும். அப்போ நம்ம அங்கேயும் போய் விளாக் எடுக்கலாமா சார்? அங்கே நிறைய கார்லாம் இருக்குதா? ஏதாச்சும் பைத்தியம் மாதிரி பேசு. எல்லா நாட்டிலையும் நம்ம லைசன்ஸ் ஒர்க் ஆகாதுல்ல. நம்ம அங்கே போய் இருக்கிறோன்னா செலவு பண்ணி லைசன்ஸ் வாங்குவோம். இன்டர்நேஷனல் லைசன்ஸ் எடுக்கலான்னு இருக்க ஆப்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு கண்ட்ரியில் எடுத்தால் தான் எல்லா நாட்டிலையும் யூஸ் பண்ணலாம். துபாயிலாம் நினைக்கிறேன். அந்த கண்ட்ரியில் எடுத்தோன்னா எல்லா நாட்டிலையுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அங்கே லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அப்படி இந்தியா லைசன்ஸு தெரில. நம்ம ஊரில் காசு கொடுத்தா லைசன்ஸ் வந்துடுறாங்க. அது டிரைவிங் ஸ்கூல், ஏன் தம்பி கேட்குறீங்க? டிரைவிங் சொல்லித்தர ஏஜென்ட் இல்லை, லைசன்ஸ் வாங்கி தர ஏஜென்ட். அவங்களாம் காசு கொடுக்கணும், லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம வண்டியை வச்சு ஓட்டி படிச்சுக்கணும், அவ்வளோதான். இதாம்பா காரு அப்படின்னு காட்டிடுவாங்க. நம்ம வண்டி வச்சு ஓட்டி படிச்சுக்கலாம், நமக்கு வந்து தைரியம் இருக்கும். ஆமாம், உங்ககிட்ட கார் இருக்குது, ஏதாவது மேனேஜ் பண்ணிடலாம், கார் ரெடி பண்ணிடலான்னா லைசன்ஸ் போட்டு வாங்கணும். இல்லை வாங்கி வச்சுட்டா கூட சரி, வாங்கி வைக்கிறது நல்லது தான். ஃப்யூச்சரில் எல்லாமே மாறுதே. இப்போலாம் கேமரா வச்சு சென்சார்லலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க எட்டு போடுறதெல்லாம். அப்போவாச்சு இன்ஸ்பெக்டர் ரைட்டாக திரும்பியிருப்பார், எட்டு போட்டுடலாம். அவர் பார்க்கல, காலை ஊட்டினதை பார்க்கல. இப்போ உள்ள டெக்னாலஜி சென்சார் கேமரா ஈஸியாக நோட் பண்ணி ஃபெயில்னு போட்டு போயிடும். அப்போவுமே காசு வாங்கினாங்க எக்ஸ்ட்ராவா. இப்போ என்ன, கேமராலாம் பார்க்குதுங்க, கூட 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க.
ஆர்டிஓ ஆர்டிஓ லைசென்ஸ் போடுற அன்னைக்கு ஆர்டிஓ லெஃப்ட்ல உட்காந்துருக்காரு. நான் பின்னாடி நாங்களாம் பைக்ல வரோம். உட்காந்துருக்காருமா. அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு மூவ் பண்றாங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? சிலருக்கு என்ன ஆகும்னா கால் வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க. எடுத்தாங்கன்னா அது ஆஃப் ஆயிரும் வண்டி. அப்படின்னா கீழே இறங்குன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து பொறுமையா எடுத்தேன், கரெக்டா ஓட்டினேன், கரெக்டா லெஃப்ட்லயே போனேன், கரெக்டா ஓட்டினேன். அவர் வந்துட்டு ஒரு லெஃப்ட் வந்து அங்க வருது, அந்த லெஃப்ட்டை நான் தாண்டி போறேன், லெஃப்ட்ல போன்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல போன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்றாரு. எங்க சொல்லவே இல்லை. அப்புறம் வந்துட்டு நான் அமைதியா இருந்தேன்னா இறங்குமா, இறங்குமா கூட சொல்லல. இறங்கு, மரியாதையெல்லாம் பேசுறான். செம கடுப்பாயிடுச்சு. ஈக்குவலா வரும். அதுல வந்துட்டு அந்த இதுலயே வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இது மூணாவதா போனேன். மூணாவது ஃபர்ஸ்ட் 2 பசங்க போயிட்டானுங்க, அப்புறம் நான் மூணாவதா போனேன். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு காசு வந்துடும். இருந்தாலும் அந்த ஒரு டிரைவிங் ஸ்கூல்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பேரை அந்த நேரத்தில் பயம்படுத்துகிற மாதிரி பயங்காட்டி இன்னொரு 500 1000 வாங்கிடலான்னு பார்ப்பாங்க. நம்ம நான் கொடுக்குறேன் வாங்கிட்டு வேகமாக போயிட்டு அங்கே போய் சைனை போட்டு கிளம்பிட்டோம். ஆனால் சொல்லப்போனால் நீ சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுறோம், செகண்ட் கியர் போடுறோம், அவ்வளோ மட்டும் கிடையாது லைசன்ஸ் வாங்க. வேறு ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, நீ சொல்கிறல்ல நம்ம இதுதான் பண்ணணும், ஃபஸ்ட் கியர் போட்டு ஆஃப் பண்ணாமல் போகணும், ஆஃப் பண்ணால் ஃபெயிலு அப்படிங்கிறல்ல, இது மட்டும் கிடையாது லைசன்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ தூத்துக்குடியிலே இப்போ ரீல்ஸ் பார்த்தேன். தூத்துக்குடியிலே பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கார் ஓட்டணும் அப்படின்னா ஹச்சு மாதிரி போட்டிருக்கோம். நீ ஹச்சு போடணும் அந்த காரில். நீ ஸ்ட்ரைட்டாக போகணும், ரிவர்ஸ் வரணும். அவர் வந்து நீ லெஃப்ட் போன்னு சொன்னது வந்துட்டு நான் வந்து உடனே லேட்டாக செயல்பட்டதால் அவர் லெஃப்ட் போன்னு சொன்னதை நீ லெஃப்ட்டுக்காக நிப்பாட்டணும்னு அந்த லெஃப்ட் டேர்னிங்லாம் தாண்டி போய் நிப்பாட்டிட்டேன். அந்த கிரீன் கலரில் ஒன்று இருந்துச்சு. அதான் அந்த பேரிகார்டு இருந்ததுனால நமக்கு லெஃப்ட் ரோடு இருக்குன்னே தெரியல. உண்மையிலேயே நானும் பின்னாடி பைக்கில் தான் வரேன். லெஃப்ட் ரோடு இருக்குன்னே தெரியல. ஒரு பேரிகார்டு வச்சு இதை குழி தோண்டதுக்கு மறைச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அவர் லெஃப்ட் போன்னு சொன்னோடனே லெஃப்ட் ஓரமாக நிப்பாட்டிருக்கேன். அந்த ஏஜென்ட் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரே ரோடு தான் மேடம், ஸ்ட்ரைட்டா ஓடுங்க அப்படிதான் சொன்னாரு. ஆனால் லைசன்ஸுக்கு என்ன தெரியுமா, சென்னையில் பெருசாக கண்டுக்கலை. ஹெச் போடணும், அப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்லோப்பில் அப்படி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். மறுபடியும் அந்த ஸ்லோப்பில் ஏறி இறங்கும் போது நிப்பாட்டிட்டு மறுபடியும் மூவ் பண்ணணும். அது அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இங்கே இருக்குது. அப்படி தான் ஓட்டணும் அப்படின்னா சொல்லி தருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இல்லை, இங்கே வந்து மூவ் பண்ணுறது மட்டும்தான், ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் மட்டும்தான். அதை மட்டும் உனக்கு சொல்லி கொடுத்தா போதும், சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், பணம் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஆஃப் பண்ணார்னா வேண்டாம், வண்டிங்க வருதுல, போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் ஆஃப் பண்ணிட்டார். அது நல்ல விஷயம். அது போட்டதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கலாமல் ஆஃப் பண்ணிட்டார். நான் போகல, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு லாரி ஸ்லோப்பு. இதுதான் இந்த 2 பெரிய லாரியும் போகிறதுனால யாருமே போக முடியாமல் இருக்க பாரு. அவங்க 2 பேரும் ஸ்லோவாக போய்கிட்டே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணால் தான் கேப் கிடைக்கும், நம்மளாம் போகலாம், வழி விட்டுறலாம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஸ்லோ பண்ணிருக்கணும். இவர் ஸ்லோ பண்ணிட்டார். அவர் வந்து அங்கே திருச்சியில் வந்து F1 ரேஸ் நடக்குது. அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காண்டி போகிறாரு. பின்னாடி ஒரு கரெக்டாக வருதுல்ல, அவர் நம்ம ஓவர்டேக் பண்ணி தான் லெஃப்ட் வருவோன்னு தெரியும் அவங்களுக்கு. மறுபடியும்
இப்போ ரைட் அடிக்காது. ஏதோ நம்ம 40ல் போய்கிட்டு இருக்கோம், அவர் 100ல் வந்துட்டு ஹாரன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அவ்வளோ ரேஸுக்கு டைம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. சரி வழி விட்டுறலாம். இப்போ நம்ம மறுபடியும் லெஃப்ட் போனால் லெஃப்ட் அடிப்பார், அவர் வழி விட்டுறோம். இப்போ ஸ்லோ பண்ணாலே போதும், அவர் போயிடுவார். இப்போ நான் லெஃப்ட் தானே போகணும், இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போனேன்னு வையேன், அவர் ஹார்ன் அடிப்பார். அது அந்த பஸ் வந்து பைக் வந்துச்சுல்ல, பைக்கு ஹார்ன் அடிச்சது. இந்த மாதிரி பைக்கில் ரோட்டில் வராங்கல்ல, அவங்க அப்படி கொஞ்சம் தள்ளி வரவும் ஹார்ன் அடித்தாங்க. ரைட்டு கரெக்டாக 100 வரப்போகுது பாரு. 99.5 வந்துட்டோம் சொல்லிடுச்சுல. டேரெக்டாக ரைட்டு போகுமா இல்லை ஃப்ளைஓவர் ஏறி ரைட்டு போகுமான்னு தெரியல. டேரெக்டாக தான் ரைட்டு போகுது. ஆமாம், திருவண்ணாமலை ரைட். அப்படியே ரைட் லைனில் வந்துடும். இதில் நிற்கலாம், சேஃபாக நிற்கலாம், பிரச்சனை இல்லை. நின்று பொறுமையாக கூட போயிடலாம். இப்போ நமக்கு ரோடு தெரியல, இந்த கார் மறைச்சிருக்கு, நிற்கலாம். ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் போகலாம். ஓகே, இதெல்லாம் வாங்கினா கம்மியாக இருக்குமா இப்படி? ஆனால் அங்கே போய் வாங்கினா தான் அதிகமாக இருக்கும்ல. திருவண்ணாமலை போய் பூ வாங்கினா தான் அதிகமாக இருக்கும். அப்படியா? இவங்களும் ஓரளவுக்கு வச்சிருப்பாங்க. மெயின் ரோட்ல ரேட் அதிகமாக தான் இருக்கு. போக்குவரத்து வியாபாரம் தானே. ட்ரெயின் அதான் ஊருக்கு போகிறது தான். திருச்சி, மதுரை. சாலிட் லைன் இருக்குன்னா ஓவர்டேக் பண்ணக்கூடாதுமா. இப்போ ஹிடன் லைன் இருந்தால் ஓவர்டேக் பண்ணலாம், அந்த ஃப்ளைஓவரில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக இருந்ததுனால வந்துட்டோம்.
இதுக்கப்புறம் ரோடு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹைவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வந்ததில்லை, பஸ்ஸில் வந்திருக்கோம், கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அது மதியம் கிளம்பணும், 12:30 பஸ் ஏறணும், ஒரு 3:30 போல் வந்து இறங்கணும், 3:30-4 போல் வந்து சாமி சடனாக ரைட் ஏறிட்டாங்க. ஓரமாக போயிட்டு இருந்தாரு, திடீர்னு என்ன நினச்சா தெரியல, ரைட்டில் ஏறிட்டாரு. ஃபுல்லாக வேப்ப மரம் தான். பைக்கில் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும், வெக்கையாக இருக்காது. லைன் போட்டால் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். இதில் கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாக தான் போகணும். ஆமாம், கிராசிங் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் ரோட் சைடு தான் வராங்க. ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வரல, அதனால இண்டிகேட்டர் போட்டு ஓவர்டேக் பண்ணிக்கலாம். பைக்கு தான் வருது. ரோடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா? அதுக்கப்புறம் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸில் வரும்போது இப்படி தானே வந்தோம், இந்த ரொம்ப பெரிய ஹைவேல அந்த மாதிரிலாம் ஓட்டலை, இந்த மாதிரி ரோடு தான் இருந்துச்சு. இன்னும் 1 hour தானே, 1 hour 15 minutes, 70 கிலோமீட்டர். ஸ்டேட் ஹைவே. டேர்னிங்கில் அதே ஸ்பீடு போக முடியாதுல்ல, கொஞ்சமாக பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிடலாம். இப்போ ஆக்சிடென்ட்லேருந்து கால் எடுத்திருக்கேன், அதே ஒரு ஸ்பீடில் அப்படி டவுன் ஆகும், அப்படி கண்ட்ரோல்லே போயிடலாம். இது நெல் இருக்கிறது. ஹைவேல போய் ஜாண்டானா நல்லாயிருக்கும். எதிர்க்க வண்டி வராமல் இவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க, நடுவில் தான் போகிறாங்க. ஸோ இவர் போகிறது கரெக்டாக தான் போகிறாரு, அந்த கோட்டை ஒட்டி போகிறாரா, நடுவில் போனாங்க. இவர் இப்போ அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்காண்டி வராரா. செஞ்சி திருவண்ணாமலை 66 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 5th டேரெக்டாக 2nd கியர் வந்துட்டேன் ஸ்லோ பண்ணதுனால. இதுவும் சிங்கிள் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்கே ஒரு ரைட்டு போகுது, அதுதான் பைபாஸ் போல். ஆமாம், அதுதான் ஏதோ பைபாஸ் ரோடு போட்டிருக்கு. அது திண்டிவனத்துலேருந்து வர ரோடு, அதை பிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். 3rd கியர்லேருந்து 4th கியர் வந்துடலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த ஹைவேல போய் ஜாயிண்ட் ஆயிரும். சூப்பர்மா, 2 வே தான் இருக்கு.
சாப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. அதான் லிச்சி சொன்னேன், நான் சொல்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட் வந்து தனியாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்லான்னு. நிறைய பேர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிப்பாங்க. பஸ் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படி பொறுமையாக கியர் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டோம்ல. கலர் குழம்பு 26 செஞ்சி 25 கிலோமீட்டரு, செஞ்சி திருவண்ணாமலை 66 கிலோமீட்டர். அவருக்கு ஏதோ அவசரம் போல் லைட்டை போட்டு வராரு. இதுதான் அந்த பாஸ் லைட்டு. இப்போது நம்ம அவரை அடித்ததுனால நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஏன்னா அவர் நான் ஸ்லோவே பண்ண மாட்டேன், ஓவர்டேக் பண்ணிட்டேன் வந்துடுவேன்னு வராரு. நம்மளும் மீஞ்சிக்கிட்டு நம்மளும் வேகமாக போகக்கூடாது. அந்த ஹைட் அடிக்கும்போது நம்ம ஸ்லோ பண்ணிடணும் கண்டிப்பாக. தார் ராக்ஸா தாரா தார் ராக்ஸ். கர்நாடகா போட்டிருக்குமா? நேற்று சித்து விளாக்ஸ் சித்து விளாக்ஸ் சொன்னாங்கல்ல. டிஎன்னை பார்த்தாலே நம்மளை ஒதுக்குறாங்க, ஓரம் கட்டுறாங்க பைக்கில். ஆனால் நம்ம கர்நாடகா வண்டி வந்து அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மை தானே. நம்ம வந்து எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோம். ஆனால் அவங்க வந்து டிஎனை பார்த்தாலே காண்டா வராங்க. அது மாதிரி வண்டியில் வந்து கோடு போட்டு போயிடுறாங்க. ஆமாம், டிஎன் வண்டிலாம் அங்கே பார்க் பண்ணியிருந்தால் கோடு போட்டுருவாங்க. ரோட்லலாம் எங்கேயும் விட முடியாது சேஃப்டி இல்லாமல். சைடு மிரர் உடச்சிட்டு கொண்டு போயிடுறாங்க. ஆமாம், நீ சொன்னல ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வண்டி. நம்ம அப்படி பண்ணுறது இல்லையே. கேஏ பார்த்தா கேஏ வண்டி அப்படிலாம் யோசிக்கதே கிடையாது. அது அவங்களும் நம்மளே மாதிரி தான் ரோட்டில் ஓட்டுறாங்க, டேக்ஸ் கட்டியிருக்காங்க, ஓட்டுறாங்க, அவ்வளோதான். மொட்டா பசங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. அரசியல் அப்படி பண்ணி வச்சிருக்கு. எப்படி ஓவர்டேக் பண்ணுறாரு பாருங்க பஸ்ஸு. கேப்பே இல்லை, நாங்கள் ரோட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். ரோடை விட்டு ஓரமாக வந்துட்டோம். 2 ரோடையுமே யூஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த இடத்துல ஒரு 50 வாரம் ஸ்லோ பண்ணியிருப்பேன். அதனால் 5th கியர்லேருந்து 4th கியருக்கு டவுன் பண்ணலை. ஜிஏனா எந்த ஸ்டேட்டுன்னு தெரியலையம்மா. குஜராத்னா ஜே தானே வரும் இல்லையா? ஜிஏவா? ஜிஏனா எந்த ஸ்டேட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜார்க்கண்டா? ஜார்க்கண்ட். இவர் லைட் அடிக்கல, அதனால நம்ம லைட் அடித்தா அவர் ஓவர்டேக் பண்ண மாட்டார். ஏதோ ரீசன்னால ரெட் வச்சுருக்காங்களா, ஸ்லோவாக போய்க்கணும். ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். கிராசிங் ஓ கோவானா ஜிஏவா? கோவா வண்டி இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கோவா தனி ஸ்டேட்டு தானே? குஜராத் ஜிஏ ஜிஜே. எனக்கு சவுண்ட் கேட்குது. கரெக்ட் மார்க் உங்களுக்கு எது சொல்லுதா? இல்லையே, அதான் சாப்பிடுவாங்களா? ஏதோ ஸ்மெல் மட்டும் வருது.
ஓவர்டேக் பண்ண வேண்டாம். பின்னாடி அவையும் எதுக்கு ஒரு வண்டி ஸ்லோவாக வருதுன்னா பிரச்சனை இல்லை, அவங்க கண்ட்ரோல்டாக திரும்பி போவாங்க. ஸ்லோ பண்ணிட்டாரு. ஆமாம், முன்னாடியே முடிவு பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம்ல, சடனாக கிட்ட போய் தான் பிரேக் அடிக்கூடாது. ஹைவேல ஓட்டுறத விட இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஹைவேல நம்ம ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் போவோம், எதிர்க்க யாரும் வர மாட்டாங்க. இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பகலில் இந்த மாதிரி ரோட்டில் பகலில் தான் ட்ராவல் பண்ணுறது. அதுதான் இந்த மெயினாக இந்த ஹிடன் லைன் இருக்கா, ஹிடன் லைன் இல்லாமல் சாலிடாக இருக்குன்னா ஓவர்டேக் பண்ணவே கூடாது. ஹிடன் லைன் இருந்தால் எதிர்க்க வண்டி வரலன்னா பண்ணிக்கலாம். இப்போ டேனிங் அந்த மாதிரி இடத்துலலாம் ஹிடன் இருக்காது, சாலிடாக ஒரே லைனாக போட்டிருப்பாங்க. இதில் கூட ஓவர்டேக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், டேன் பண்ணும்போது பண்ணக்கூடாது தான், நம்மளே கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கணும். அந்த இடத்துலையும் லைன் போட்டுருக்கணும். லைன் இருக்கோ இல்லையோ பண்ணுறோமா, எதிர்க்க வண்டி வந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். அந்த லைன் போட்டிருக்கிறதுனால ரொம்ப பெண்டாக இருக்கும். நீ வேகமாக ஓவர்டேக் பண்ணும்போது உனக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. நீ அதை முந்த தான் பார்ப்ப, கண்ட்ரோல் கிடைக்காம போயிடும். கொஞ்சம் ரோட்டில் ஏறுறாரு. இந்த ரோட்டில் நல்லா ஓட்டி பழக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பகலில் ஓட்டலாம் ஸ்பீடாக. பகலில் நமக்கு ரோடு தெரியுதுல்ல, என்னென்ன நடக்குது, எவ்வளோ தூரம்னாலும் பார்த்துக்கலாம். நைட்டு நமக்கு தெரியாத ரோடுனா ஸ்லோவாக தான் வரணும். ஸ்ட்ரைட்டாகவே தான் போக சொல்லுது. மயிலம் லெஃப்ட்டு போனால் மயிலம், ரைட்டு போனால் வந்தவாசி, ஸ்ட்ரைட்டாக போனால் கிருஷ்ணகிரியாம். திருவண்ணாமலை தாண்டி தான் கிருஷ்ணகிரி போகணுமா? இது ஒரு ரூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி சவுண்டு மாறுதா, 50 கீழே போனதுனால 4th கியர் மாற்றிடணும். 5th வந்து வைப்ரேட் ஆகுது. இப்போ தான் சவுண்டு இல்லை பாருங்கள். வருது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதுக்கு பின்னாடியே நம்ம போயிடலாம், கேப் கிடைச்சா போகலாம். வேகமாக ரைட்டில் போய் மறுபடியும் லெஃப்ட் ஃபாஸ்ட்டாக போகிறது நல்லது தான். போட்டோம் பஸ்ஸு யார் ஓவர்டேக் பண்ணுது. நம்பர் 2 நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். ஓவர்டேக் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக இருந்தால் ஏறிடலாம்.
அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு கியர் டவுன் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா நல்ல ஸ்பீடு போகும். இப்போ போயிட்டு இருக்க கூட நல்ல பிக்கப் கிடைக்கும். மறுபடியும் அடுத்த கியர் அப் பண்ணி போயிடலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்லோ பண்ணிக்கிறேன். 4th கியர் வந்துட்டேன். கொஞ்சம் பிக்கப் கிடைக்கும் ஒரு கியர் டவுன் பண்ணி ஓவர்டேக் பண்ணால். இப்போ நான் பாஸ் லைட் அடிக்கிறேன், அந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்பாங்க. அடுத்த கியர் அப் பண்ணிடலாம். ஒரு கியர் டவுன் பண்ணி ஓவர்டேக் பண்ணால் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். கார் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும் ஓவர்டேக் பண்ணுறது. நிறைய ரூல்ஸ் இருக்கும் போல், நமக்கு தான் எதுவுமே டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஹிடன் லைன் இவ்வளோ கேப் விட்டு இருக்குது. இப்போ அந்த பைக் ஓவர்டேக் பண்ணனா அந்த பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சா குட்டியா, அதில் வந்து இருக்குது குட்டி குட்டி கேப்பாக இருக்குது. கண்டினியூவாகவும் இல்லை, இந்த மாதிரி அதிகமான கேப் இல்லை. குட்டி குட்டி கேப்பும் கம்மியாக இருந்துச்சு. இல்லை அதில் நடுவில் இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்டரு. அது வந்து நைட் நேரம் பிளிங்க் ஆகும். அதுதான் அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன இருக்குல்ல, இதே மாதிரி. ஆமாம், ரெட் இல்லை எல்லோ இருக்கும், ஒயிட் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஏர்னாலே தெரிஞ்சிடும் ரிஃப்ளெக்டர் தான். இப்போ ஏறும்போது டொம் டொம்னு சவுண்ட் இருக்குல்ல. இப்போ நடுவில் இருக்கிறதுனால அது ஒயிட் லைன்னு காட்டுறதுக்காக ஒயிட்டில் வச்சுருக்காங்க. இப்போ அது கிராசிங்கில் வந்து எல்லோவில் இருந்துச்சு. இப்போ லெஃப்டில் இருக்கிறது ரெட் இருக்குது, இதை தாண்டி போயிடக்கூடாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்லண்ணே. கிராஸ் பண்ணும்போது எல்லோ கலர்னால் பார்த்து ஜாக்கிரதையாக. இப்போ லெஃப்ட்னா இது தாண்டி லெஃப்ட்டு போயிடாத அப்படின்னு வச்சுருக்காங்க. 54 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 66 போட்டிருந்துச்சு. 12 கிலோமீட்டர் வந்துருக்கும். வல்லம் வந்திருக்கும். இப்போ செஞ்சி 24 எவ்வளோ போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். ஒன்று வந்திருக்க மாட்டோம், 12 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். அவியூர்னு போட்டிருக்கு, அது வல்லம்னு. ஓ ரைட்டில் போனால் அவியூரா? இது வந்து செஞ்சி மாவட்டம், செஞ்சி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், வல்லம். செகண்ட் கியர் இப்படியும் போகுது, ரைட்டும் போகுது. ரைட்டு போனால் hour 12 minutes வருது. 59 கிலோமீட்டர். இதுதான் 55 கிலோமீட்டர் வருது. அந்த பசங்க ஓகே பார்த்துட்டே இருந்தாங்க. தெரிஞ்சிச்சு ஓட்ட அந்த பசங்க போகாமல் ஏன் நிற்கிறாங்கன்னு நானும் யோசித்தேன். ஃபோன் தான் பார்த்துக்கிறதான் லெஃப்ட்டில் கவனமாக தான் இருந்தேன். அவங்க ஃபேஸ் தெரியாது, ஆனால் ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னு தெரியும். ஆமாம் பார்க்குறாங்கன்னு தெரியும். அவனுங்க அதனால தான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இல்லைன்னா போயிருப்பாங்களே பசங்க. இப்போ நீ வந்து இன்னும் நல்ல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம், இது வந்து பிஓ வித் சாபி தானே சொல்லுவாங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் அப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அவனுக்கு. இன்னும் அந்த கலாச்சாரம் மாறலையே என்ன. இந்த குளத்து வேலைக்கு போகிறவங்கள ஒரு வண்டியில் அள்ளி போட்டு கூட்டு வந்துட்டாங்க. அங்கே ஒரு 250 ரூபா சம்பளம் கிடைக்கும், இங்கே ஒரு 150 ரூபா கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும்.
ஆட்சி மாற்றங்களில் அதான் நடக்கும். அதான் டைம் எடுக்கும், உடனே இதாகாது. அவங்க பண்ணணும்னு நினச்சி வரலன்னா கூட இப்போ நடந்திருக்க சுச்சுவேஷனுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்துட்டாங்க. நல்லது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா பணம் செலவு பண்ணாமலே இவ்வளோ பேர் ஆதரிச்சிருக்காங்கல்ல. எதுவும் பண்ணலைன்னா அடுத்த தடவை ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தங்க பெரிய கட்சிலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, கோடி கணக்கில் எவ்வளோ பணம் விளையாடுருக்கு. யாருன்னே இப்போ கூட சில பேருக்கு யார் எம்எல்ஏன்னே தெரிஞ்சிருக்காது. பெரிய கட்சிகளையும் சில இடங்கள்ல அப்படி தான். இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவர் வந்து ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம், வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால மறுபடியும் லெஃப்ட் வராரு. கடம்பூர்னு இங்கே ஒன்று இருக்குது போல். ஸ்ட்ரெயிட்டாக போனால் செஞ்சி, ரைட்டு போனால் கடம்பூராம். இதுதான் கடம்பூரேவா? ஆரோ மார்க்கு கட்டாயிருக்கு. ரைட்டில் போனால் கடம்பூராம். கடம்பூர் அங்கேயும் இருக்குது, நம்ம ஊர் சைடு. ஆமாம், 53 நிமிஷம் காட்டுது. எப்படி காட்ட சொன்னா மேல்மலையனூர் வர மேல்மருவத்தூர் வர. அவரே நல்ல ஸ்பீடாக தான் போகிறாரு பஸ்ஸே. இவன் அது ஸ்லோவாக போனால் ஓவர்டேக் பண்ணியிருப்பார் இதுக்குள்ளே. அதுவே நல்ல ஸ்பீடில் தான் போக முடியாது. நங்கிலி கொண்டான்னு ஒரு ஊர் போட்டிருக்கு. நம்ம போட்டிருக்கல நங்கிலி கொண்டான். இப்போ இந்த டோலில் காசு இல்லாமா? இது வந்து ஆமாம், இது ஸ்டேட் ஹைவே இல்லை. ஆமாம், பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அன்னைக்கு மால் போகும்போது எக்ஸ்ட்ரா தான் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டோல் வரும்போது, ஸ்டேட் ஹைவே வரும்போது கண்டிப்பாக ஓரமாக நிப்பாட்டி கூட செக் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட போதுமான பேலன்ஸ் இருக்கா கார்டில் அப்படின்னு. ஏன்னா ட்ரையாக இருக்கும்போது நம்மளால் கிராஸ் பண்ண முடியாது. ஆமாம், 100 ரூபாய்க்குள்ளே தான் பிடிப்பான். இப்போ ரைட்டில் ஃப்ரீயாக இருக்க ஏறிடலாம். இந்த ரோட்டுக்கா காசு வாங்குறான். எதிர்க்கு ஓவர்டேக் பண்ணி வராங்க. நார்மல் ரோட்டில் ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் வந்திருக்கோம். அப்படி பார்த்தா இதில் கம்மியாக தான் வாங்குவான். 40 ரூபா 50 ரூபா வாங்குவான்னு நினைக்கிறேன். 65 கொஞ்சம் அதிகம்தான். இருப்பாங்களே, லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆயிருமா? இந்த இங்கே நிற்கிறாங்க. காட்டுதோ? இல்லை, எப்படி சொல்கிற 60 ரூபா எடுத்துருக்காங்கன்னு? இல்லை, நான் இப்போ சொன்னேன்னா அது ஒரு காமெடியாக மாறிடும். ஏதாச்சும் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே யாரும் 60 ரூபா கொடுத்தாங்களா என்ன? இல்லை, கொஞ்சம் கோன்னு போட்டிருக்குது 60 நினச்சிட்டியோ? அப்படியா? நினச்சேன் அந்த போர்டில் கோன்னு வந்திருக்கோம். ஜி வந்து 6 பற்றி தெரிஞ்சிருக்கும்.
நகர்னு சொன்னார். அப்போ மேடம் அண்ணா நகரா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா நகரா இல்லையே நான் தாம்பரம் தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன அண்ணா நகர் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க? 50 பேரை பார்க்குற அவரே கண்டுபிடிச்சிட்டாரு உன்னை. ஆனால் ஒரு டிரைவர் தான், அந்த டிரைவரை பார்த்து நீ கரெக்டாக ஏறல. வேற ஏதோ டிரைவரை பார்த்து. டிரைவர்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்களாண்ணே, வெளியில தான் இருப்பாங்க. நம்பர் பார்த்து நம்ம ஏறிடணும். அதுக்கப்புறம் இறங்கி ஓடி போய் அவர் பின்னாடியே ஓடி போய் பஸ்ஸில் போய் ஏறணும். ரைட் சைடில் லைட்டு ஒரு பக்கம் தான் எரியுது. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எரியுது அந்த காரில். ஆமாம், இந்த பக்கம் எரியுது, அப்புறம் இந்த பக்கம் எரியுது. இந்த பக்கம் 2 இதாக எரியுது. பிரேக் அழுத்தினா வேற எரியுது. அப்போ இது என்னன்னு தெரியலையே, ஏதோ ஆன் பண்ணியிருப்பாங்களோ. இதுதான் பிரேக் அழுத்தினா எரியுது லைட்டு. அப்போ அந்த எது என்ன லைட்டுன்னு தெரியலையே. அதுவுமே இந்த பக்கம் கொஞ்சம் லென்த்தியாக எரியுது, அந்த பக்கம் கம்மியாக எரியுது வலது பக்கம். பார்த்து நேஷ்னல் ஹைவேல என்ட்ராகிற மாதிரி சொல்லுது. திருவண்ணாமலை 46, செஞ்சி வந்து ஸ்ட்ரெயிட்டு, கிருஷ்ணகிரி ரைட்டு. அப்போ கிருஷ்ணகிரி ரோட்டை பிடிச்சி போகிறோம். ரைட் இண்டிகேட்டர் போட்டுடலாம். எப்போவுமே இப்படி ரைட் அடிச்சிடக்கூடாது. ரவுண்டானா இருக்குன்னா ரவுண்டு தாண்டி தான் போய் ரைட்டு கட் பண்ணணும். ஆமாம், அவங்க லாங்குவேஜில் தானே எழுதியிருக்கு. கர்நாடகா நிறைய பேர் இங்கே திருப்பதிக்கு இங்கே திருவண்ணாமலை வராங்க. ஆமாம், ஆந்திரா, கர்நாடகா ரீல்ஸ் வந்துச்சுல. ஒரு பையன், ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு பையன் ரீல்ஸ் எடுத்து கண்டென்ட் தான். அவன் பார்க்க கொஞ்சம் கலராக கொஞ்சம் நார்த் உழவு மாதிரி இருக்கானுங்க. அவன் ஒரு கடைக்கும் அப்படி போகிற மாதிரி, பொட்டி கடைக்கெலாம் போகிறான். இல்லை நார்மலாக விற்பாங்கல்ல, அவங்ககிட்ட போகிறான். பாட்டி எல்லாருமே வேறு வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. எதுக்குன்னா அந்த பையன் அவனை பார்த்து வேறு லாங்குவேஜுக்காரன்னு நினச்சிட்டாங்க. அவங்க விற்கிறவங்களுமே அந்த லாங்குவேஜ் பழகிட்டாங்க பேசி வியாபாரம் பண்ணுறதுக்காக. கடைசியாக ஒரு ஆட்டோக்காரனும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜை சொல்லுவான். அண்ணா நான் தமிழ் தான் அப்படிமா. அதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் வீடியோ போடுவான் தெரியுமா, அண்ணா நகரில் இருந்து ஒருத்தன், பேர் தெரில, ரீல்ஸ் போடுவான் இன்ஸ்டாகிராமில். கண்டென்ட் என்னன்னா இதே மாதிரி தான் அதுவுமே. அவன் சென்னையில் ட்ரெயினை விட்டு இறங்கி ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா. அந்த மாதிரி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோக்காரங்க ரொம்ப அதிகமாக கேட்பாங்க போல. வேறு ஏதோ லாங்குவேஜில், ஹிந்தியில் ஏதோ பேசுவானுங்க போல ஆட்டோக்காரங்க. ஹிந்திக்கார பையன் நினச்சிட்டு. ஆனால் நான் சென்னை தானே அப்படிம்பாங்க, நம்பவே மாட்டானுங்க அவனுங்க.
கடைசி ஏதோ ஏரியா பேர் சொல்லி இந்த ஏரியா தானா, லோக்கல் தானாண்ணா அப்படிமா. அவனை பார்த்தா தெரியும். ரைட்டில் ஏறிடலாம், ஃப்ரீயாக தான் இருக்குது, ரைட்டில் எதுவும் வண்டி வரல. இப்போ நான் ஏற மாட்டேன், பிரேக் பண்ணுறேன், லெஃப்ட் வந்துடுறேன். அந்த பஸ்ஸுமே ஓவர் ஸ்பீடாக தான் போகுது. நம்ம இந்த இடத்துல அதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரோடு பெண்ட் ஆச்சு, எதிர்க்கையும் வண்டி வந்துச்சுன்னா கோடு போட்டுருக்கு போருமா, ஒரே லைனாக இருக்க நடுவில். இப்போ அது மாறும் பாரு. ஆமாம், பண்ணக்கூடாது. இப்போ அங்கே போனோம்னா மாறுது பாரு. இப்போ இது ரோடு முடிஞ்சதுக்கப்புறம் மாறுவோம். டேனிங்காக இருக்குல்ல, டேனிங்கில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இந்த மாறிடுச்சா, இந்த மாதிரி ஹிடன் லைனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து டேனிங்கு நீ பண்ணனா எதிர்க்க ஒரு வண்டி வந்தால் உனக்கு தெரியாது. இந்த வண்டி நம்ம அந்த வண்டியை மறைச்சிருக்கோம் டேனிங்கில். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம். ரோடு இறக்கமாக இருக்கிறதுனால வர்றது தெரிய மாட்டேங்குது, இது வண்டி வருதான். இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியுது, போயிடலாம். இப்போ ஒரு கியர் டவுன் பண்ணுறேன், இப்போ நல்ல பிக்கப் கிடைக்கும், வேகமாக ஏறும். இப்போ நெக்ஸ்ட் கியர் போட்டு போயிடலாம். மசாலா லைட்டை போட்டு வராங்க, போகிறாங்க. இதுதான் செஞ்சி மலையா ஏதோ சொல்லுவாங்கல்ல, தெரில. செஞ்சி அங்கேயே முடிஞ்சிட்டு ஏதோ சொல்கிறேன். ஆமாம், செஞ்சி தான் லெஃப்ட். அப்போ செஞ்சி மலை ஏதோ சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார் ஒருத்தர் நம்ம பஸ்ஸில் வரும்போது. லாஸ்ட் டைம் திருவண்ணாமலை வந்தோம்ல, அப்போ பஸ்ஸில் நம்ம கூட ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து வந்தாரா, மாதம் மாதம் வந்துடுவேன், இங்கே வந்து கிரிவலம் சுற்றுறதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் சொன்னார்ல, மாதம் மாதம் வந்துடுவோம். இந்த மலை கிராஸ் பண்ணும்போது இதை காட்டி ஏதோ சொன்னார். இதுக்கு ஏதோ ஸ்டோரிலாம் சொன்னார் அவர். ஒரு மன்னர் காலத்தில் மேலே போயிட்டு அங்கே பாதுகாப்பாக இருந்தாங்க. செஞ்சியில் கோட்டைலாம் இருக்குல்ல, மேலே தான் பில்டிங் தெரியுதா, கோட்டை மாதிரி தெரியுதா, இருக்கா? கரெக்டு தான், ஸ்டோரி சொன்னார். அரசர் காலத்துலலாம் பதுங்கணும்னா மேலே போய் இருந்துப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் வந்தோம், லாஸ்ட் ரோவில் உட்காந்து. இந்த டைம் காரில் போகிறோம். திருவண்ணாமலை திருக்கோவில் வனப்பகுதியாம், ஃபாரஸ்ட் ஏரியா. டேர்னிங்கில் கொஞ்சமாக பிரேக் கண்ட்ரோலில் அந்த ஒயிட் லைன் விட்டு வெளியிலையும் போகாமல் 2 ஒயிட்டுக்கு நடுவில் கரெக்டாக போகணும். அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் இல்லாமல் மேலே அந்த பக்கம் ஏறிடக்கூடாது. இதெல்லாம் இடிச்சு போட்டு போயிருக்காங்க. அந்த இது மாதிரி கோன் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இடிச்சிருப்பாங்க. நம்ம அங்கே சிட்டியில் ஒருத்தர் பண்ணார்ல சாட்டர்டே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. எங்கே அங்கே தாம்பரம் இல்லைவா, அந்த சைடு நம்ம இங்கேருந்து வரும்போது அடையார் சைடு, அடையார் பிரிச்சு. என்னடா காரு கீழேருந்து ஏதோ வருதுன்னு பார்த்தா இந்த கோன் மேலே ஏறி போய்கிட்டே இருக்காரு அவர். பின்னாலேருந்து டொம் டொம் டொம்னு கோன் வெளியில் வருது. அதுவும் பென்ஸ் காரு, நல்ல ட்ரிங்க்ஸாக இருக்கும் போல பகல்ல. டக்கு நம்ம லெஃப்ட் வந்துட்டோம், இல்லைன்னா பின்னாடியே போய் நம்ம இடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமாம், அவர் வாங்கினா அவர் செலவு பண்ணுவார், வச்சிருப்பாரு.
கலர் மாறுது இல்லை. இப்போ நடுவில் பார்க்கும்போது ஒரு கலரில் இருக்குது, ஓரமாக ஒரு கலரில் இருக்குது பாருங்க. அது வந்து வெயிலில் மாறும் கலர். சொல்லி தான் எனக்கே தெரியும். அது தெரியாது எனக்கு. அந்த மாதிரி 3 நம்பர் சேர்ந்துருந்தா ஏஞ்சல் நம்பர் அப்படிலாம் யோசிக்கல. கூட்டுனா சிங்கிள் டிஜிட்டில் வரணும்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டிஜிட்லனா ஒற்றை இலக்கமாக அது என்ன சொல்லுவாங்க, ஆட் ஈவன், ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொல்லுவாங்கள்ல, ஆட் நம்பராக வரணும். 1 3 5 7 9 அப்படி வரணும். இந்த 4ஐயுமே கூட்டினா இப்போ இதுவுமே ஃபேன்சியும் ப்ளஸ்ஸு ஆட் நம்பரும் வருது பாரு. இப்போ 9 இருந்துட்டாலே ஆமாம் ஆமாம் 27 மறுபடியும் 9 வரும். 4 9 இருந்தாலுமே 9 தான் வரும். 2 9 இருந்தால் 9 தான். 3 9 வரும். ஆமாம். ஆடு கூட்டினா ஆடாக வருமா? 2 ஆட் நம்பரை கூட்டினா ஆடு வருமா? அப்படி பார்த்தா 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 தான் வருமா? அந்த வண்டி லைட் அடிச்சிட்டாங்க பார்த்தியா? அதனால் பண்ண போக வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆமாம், அது வால்வோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக தான் வருது. நமக்கு இடம் இருந்தால் போகலாம். இப்போ இவர் ஓவர்டேக் பண்ணுறாரு, அவர் பின்னாடியேவும் டக்குன்னு போக முடியாது. டக்குன்னு அங்கே வண்டி வரும், அவங்க டக்குன்னு லெஃப்ட் போயிடுவாங்க. வேகமாக ஓவர்டேக் பண்ணி லெஃப்ட் போயிடுவாங்க, நம்ம மாட்டிப்போம். ஆனால் நம்ம கண்ணுக்கு ரோடு தெரியுதா, ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். கண்டிப்பாக நான் ஸ்லோ பண்ணிட்டேன். 60 வரை வந்துட்டேன்னா ஓவர்டேக் பண்ணேன்னா 5th போகக்கூடாது. ஒரு கியர் டவுன் பண்ணி அப்படியே ஏறணும் ஸ்பீடாக. மலவந்தாங்கல், பலவந்தாங்கல் மாதிரி மலவந்தாங்கல். பண்ணிட்டேன்ல, அதனால ஃபஸ்ட்டு பிரேக் போனேன், அப்புறம் கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணேன். என்ன கியர் தேவையோ அதுக்கு மாற்றிக்கிட்டேன். எவ்வளோ ஸ்பீடோ அதுக்கு ஏற்றாப்புல கியர் மாற்றிக்கிட்டேன். தெரியுது எனக்கு என்ன வண்டி வருதுன்னு தெரியுது. கோடுமே பாரு ஹிடனில் போட்டிருக்காங்க.
ரொம்ப ரிஸ்க்கான ஏரியானா தான் அப்படி போட்டிருப்பாங்க. இப்போ ஷார்ப் பெண்டாக இருக்குன்னா நமக்கு தெரியாது, இந்த வண்டி மறைச்சிரும். அந்த பெண்ட்லாம் ஷார்ப் பெண்டு மாதிரி தான் தெரியுது. அந்த கிட்ட போகும்போது தெரியும், நல்ல ரோடு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் கரெக்டாக போகிறாங்க. அப்புறம் கோட்டுக்கு அந்த பக்கம் கரெக்டாக ஓட்டுறாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அங்கே ஹைவேலேயே அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. பைக்கர்ஸ் எங்கே போயிட்டு வராங்க? குரூப் ரைடா? நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கடைசி BMW மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? அப்படியே ஆர்கனைஸ்டாக போவாங்க. ஃப்ரெண்டில் ஒருத்தர் பைக் லைனாக போச்சுல, அவங்களாம் வந்துட்டு குரூப்பாக ட்ராவல் பண்ணுறவங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கா, அவங்க வண்டியில் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதுக்காகவே ஜாக்கெட்டு எல்லாமே இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃப்டியாக தான் போவாங்க. பகலில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க, ஈவினிங் நைட்டு மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ட்ராவல் பண்ணுவாங்க. பார்த்தேன், பஸ் வந்துச்சு, அதனால் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ 4th கியர் டவுன் பண்ணிடுறேன். என்ன கொஸ்டின்மா? என்ன நம்பர் பண்ணுவீங்க, சூஸ் பண்ணுவீங்க? 7 சூஸ் பண்ணிடுவோமா? 0007. நான் அதுதான் நினைச்சேன். 0007 இல்ல, நான் அதுதான் ஒண்ணு வந்து நம்மளால கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா அதை வாங்கிடணும். ஓவர்டேக் பண்ணுறோமா 4th கியரில், மறுபடியும் 5th அப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் RPM 2000ஓட எக்ஸ்ட்ரா போச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் சேஃபாக ஓவர்டேக் பண்ணணும்ல, பண்ண முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. இந்த வண்டி வரதுக்கு முன்னாடியே நம்ம போயிடணும். பணம் கொடுத்து வாங்க மாதிரி இருந்துச்சுன்னா 0007 இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வாங்கணும். நீ 0007 சொன்னியா? நீ நினைச்ச 1117 இல்ல, நான் 777. ஓ, ஏஞ்சல் நம்பர். எல்லாமே 7 வருது இல்லை, அது ஓகே தான். நான் வந்து ஒன்று 0777 இல்லைன்னா 770 அந்த மாதிரி. எப்படி? ஓ, நீ சொல்றது ஏஞ்சல் நம்பர் வர மாதிரி, இதுவும் ஏஞ்சல் நம்பர் தான். 000ங்கிறது ஏஞ்சல் நம்பர். 7 வந்து என்னோட பர்த்டே மந்த். அப்புறம் அந்த டேட்டை ஆட் பண்ணாலும் லக்கி நம்பர். பள்ளிப்பகுதி செம்மேடு. டைரக்ட் கனெக்ஷன் டு தி யூனிவர்ஸ். 000 அப்போ 007 நல்லா தானே இருக்கும். திருவண்ணாமலை வந்து விட்டோமா? நீ 28 போட்டிருக்க. 28 தானே, அது போயிடலாம், 6 மணி நேரத்தில் போயிடலாம்.
கிலோமீட்டரு. அதான் இப்படி கரெக்டாக மேப் போட்டிருக்கியோ? மேப்லாம் இல்லை, மைண்டில் கால்குலேட் பண்ணிடுவேன். சொல்லு. ஆமாடா, இப்போ நம்ம வந்து இதில் போகிறோம், ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டாக வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம் வச்சாலும் போயிடலாம்ல. 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம் வச்சாலும் போயிடலாம். இப்போ வந்து இப்போ ஒரு 25 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம். 25 போயிடலாம். அவ்வளோதான். எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க, என்ன இவன் ரொம்ப அறிவாக பேசுகிறான் அப்படின்னு. வேடந்தாங்கல் மாதிரி இது வேடந்தாங்கல். அங்கே வந்து பழவந்தாங்கலுக்கு பதிலாக மலவந்தாங்கல் போட்டுருச்சு. என்ன இது பிளாஸ்டிக்கு வித்தியாசமாக இருக்கு. என்ன ப்ராடக்ட்னே தெரியல. இது போட்டிருக்கா லைனு, ஆனால் ரோடு நல்லாவே தெரியுது. கிருஷ்ணகிரி 137, ஓசூர் 188, பெங்களூர் 227. நம்ம அங்கேருந்து போனால், சென்னையிலேருந்து போனால் மொத்தத்திலே 227 தானே வரும்ண்ணே. கம்மியாக தான் வரும். போவோம், ஒரு நாள் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னால் எப்போனாலும் போகலாம். இது நானாக பிளான் பண்ணேன். கோயில் போகணுன்னு நினச்சேன். இதில் அவங்க வந்துடுவாங்க ஸ்லோவாக. ஆனால் உண்மைதான், பாஸ் லைட் அடிக்கிறதும் நல்லது தான். நம்ம ஏறி வரோம், நீங்கள் ஸ்லோ பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே தான். இன்ஸ்ட்ரக்டர். அப்பப்போ ஸ்டூடெண்ட் எப்போவாச்சும் கிளாஸுக்கு வருவாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் வருவாங்க. நான் வந்து எப்பயாச்சும் தான் கிளாஸுக்கு வரேன். ஆனால் அது எப்பயாச்சும் வரும்போதே உன்னை வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி நான் ஓட்டுறேன்னா இல்லையா? தட் இஸ் த மேட்டர். ஓகே தான், நல்லா ஓட்டுறேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ரெகுலராக ட்ரைவ் பண்ணணும். எனக்காக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டவங்களை வந்து அவங்களோட நம்பிக்கையில் நான் வீணாக்கக்கூடாது. என்னை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்களே மறந்துருப்பாங்க. மாதம் ஆச்சு, 2-3 மாதம் ஆச்சு. நோ நான் ஞாபகம் வச்சுருக்கேன். மே மந்தில் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. நான் வந்து சொன்னேன், பிஃபோர் மை பர்த்டே நான் வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டு நம்ம பேஜில் வந்துட்டு வீடியோ வரும். அதை நீங்கள் பாருங்கள். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இந்த மாதிரி
இல்லை சார்ஜ் இருக்கு. அது ரொம்ப நேரம் எடுத்தா போயிடும் நினைக்கிறேன். ஓ, எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. ரைட் இண்டிகேட்டர் வேறு போட்டிருக்கேன், கவனமாக இருக்கணும். எப்போவோ ஆஃப் ஆகிருக்கு. ஒரு டைம் இருக்கும்லண்ணே, அது 1 hour எடுத்துச்சு அங்கே. இப்போ 1 hour தாண்டி இருப்போம் என்ன. அங்கே வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்துச்சு சாப்பிட போயிட்டோம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். நீ இந்த கார் ஓட்டணுங்கிற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது நோட் பண்ணனா இந்த இதை ஆட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்பேன். ரெண்டுலேயும் வாய்ஸ் மேட்ச் ஆகுமா அதை வச்சு அப்படி. திருவண்ணாமலை ஸ்ட்ரைட்டாக போங்க. டிவிகே சாஸ் போர்டு வச்சு மறைக்காதீங்க. என்ன போஸ்டர் வச்சிருக்காங்க, எப்படி வைக்கிறீங்க, அவன் தைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட 1000 ரூபா செலவு பண்ணி கம்பு நட்டி வைங்க. அந்த போர்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏதோ வைக்கிறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா கூட 500 ரூபா செலவு பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் நீங்கள் அதை வைக்கிறீங்க? அந்த காசை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி அனாத ஆசிரமம், இந்த மாதிரி நிறைய ஆசிரமம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் இப்போ வந்து திடீர்னு சுதாகரா மாறிடுவேன். இது நல்லா இருக்கு. அந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணி சோஷியல் மீடியா பேஜில் போடுங்க, அவரை டேக் பண்ணுங்க. அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த அவங்களோட அஃபிஷியல் பேஜ், அதை டேக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டு தாம்மா, வச்சுட்டானுங்க. ஓகே, நீ பப்ளிசிட்டிக்காக நீ வச்சுட்ட. நீ இந்த கட்சியில் இருக்கன்னு உனக்கு தெரியணும், இந்த ஊர்காரங்களுக்கு தெரியணும். நாளைக்கு நீ ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்கணும்னு நினப்ப. எல்லாம் ஓகே தான், நீ வச்சது ஓகே தான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த போர்டை மறைக்காமல். மேலே திருவண்ணாமலை தெரியுது, கீழே லெஃப்ட் ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருக்கு. இப்போ அந்த ஊர் போகணும்னு நினைக்கிறவன் பார்க்க முடியாது. நீ கொஞ்சம் தள்ளி கம்பு நட்டி ஓரமாக வச்சுக்கோ. ரோட்டில் அவ்வளோ இடம் இருக்குல்ல. இப்போ இந்த போர்டுக்கு நேராக வைக்காமல் போர்டுக்கு முன்னாடி நீ ஓரமாக வச்சா யார் கேட்க போகிறா? நீ அவர் 2 கம்பு நட்டி வைக்காமல் அதில் சாட்சி கொண்டு வச்சுருக்க, அதோட சேர்த்து கட்டி வச்சுருக்க. அதை நீ சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்ட. அது எதுக்கு இருக்குன்னே உனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் பண்ணுறத அதுதான் வீடியோ எடுத்து போட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் நல்லது நடந்தாலும் அதை காட்ட மாட்டாங்க. இந்த போட்டிருக்கா சாலிட் லைனு, இது வந்து உனக்கு மறக்கவே கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து நான் கேட்டுட்டே இருக்கிறதுனால எல்லாம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இருக்கலாம்ல. இருக்கும், நம்ம காது என்ன கேட்குதோ அது அப்படி. இல்லை நீ இப்போ தானே கேட்குற நான் சொல்கிறத. அப்போ உங்கள் பக்கத்தில் நீங்கள் கார் ஓட்டும் போதெல்லாம் உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க? அது ஃபோன் ஏதாவது ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு யாரோ. ஓ, இஸ் இட்? ஆமாம், அப்படிதான் உட்காந்துருப்பேன். தலை கழுத்து வலிக்குது எனக்கு ரொம்ப நேரமாக. ஒரு 200 வெயிட்டாக இருக்கும். ஆமாம், 1/4 கிலோ கிட்ட இருக்கும்ல, 200 கிராம் கிட்ட இருக்காது. எவ்வளோ வெயிட் பார்த்தேன்? 150. அதான் 159. அது போக கவர் வந்து 30. அப்போ 200 கிராம். கட் பண்ணிருங்க, கிட்ட போறச்ச எடுங்க. வேணாம், எடுத்துட்டோம்ல. எப்படி இப்போ ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆனால் சவுண்ட் வரும்ல. அப்போ இன்னொன்று மட்டும்தான் ஒரு பேட்டரி இருக்கு. ஆமாம், அதை வச்சு தான் எடுக்க முடியும் இன்னைக்கு. இல்லை அது நம்ம அந்த
பேட்டரி போட்டோன்னே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன் மாட்டிருக்கேன்ல, அதுக்கு போல் அதை மாட்டிக்கலாம், சார்ஜ் ஏறிடும். இப்போமே போட்டால் அந்த ஒன்று ஏறிக்கிட்டு தான் இருக்கும். சரி, 2ஆக சேர்த்து போட்டுருவோன்னு நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே லாங்கில் ஒரு கார் வரதை முன்னாடியே பார்த்துட்டேன். ரொம்ப லாங்கில் ஒரு ஒயிட் கார் வருது. நம்ம ஸ்லோவாக போய்கிட்டு பாஸ் அடித்தார். ஒரு சைடு லைட்டு தான் எரிஞ்சுது பார்த்தியா, வேலை செய்யலை. இதை தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நேற்று போஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு காரு பிரேக் பண்ணுறாங்க, ஆனால் பின்னாடி லைட் எரியலை. அது பக்கத்தில் 2 கார் போகுது, அதில் லைட் எரியுது. இவரும் பிரேக் பண்ணிருந்தாரு, நல்லாவே தெரியுது வண்டி ஸ்லோவானது, லைட் எரியலை. என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை லாங்கு போகிறோன்னா கூட செக் பண்ணிக்கணும், இண்டிகேட்டர்லாம் வேலை செய்யுதா. இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம், இங்கே லைட் எரியும், ஆனால் வெளியில் எரியுதான்னு நமக்கு தெரியாதுல்ல. என்ன எலி கடிச்சா கூட தான் கட்டாயிரும்ல ஒயருக்கு, அதான் ஈஸியாக காருக்குள்ளே ஏறி போய் கடிச்சிடுத. இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டோம், தைரியமாக லைட் ஏறுவோம். வெளியில் லைட் ஏறலாம் என்ன செய்ய முடியும், நம்ம போட்டதே வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. செக் பண்ணிக்கணும் மாதத்துக்கு ஒரு தடையாவது. அப்படி இல்லையா சென்னைக்குள்ளே தெரியலையா 16 கிலோமீட்டர் ஒருவேளை அந்த மலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 16 கிலோமீட்டர்னா மலை தெரிஞ்சிடும் தானே. திருவண்ணாமலையை நெருங்கி விட்டோம். திருவண்ணாமலை எனக்கு மாசங்கள்லாம் ஞாபகம் இல்லை. இதுவும் வாங்குவாங்க, ஏறுமுகமாக இருக்கும்னு வாங்குவாங்க. 2, 3, 4, 5 ஏறுமுகமாக இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வருவாங்கள்ல, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4 இந்த ஃபார்ச்சுனர். நிமிஷம் தான் இருக்கு. இப்போ இவர் எதுக்கு ரைட் அடிச்சாரு? நான் ஓவர்டேக் பண்றேன், அவர் கை காட்டுறாரு, இத சொல்றாரு போல பக்கத்துல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க எதுக்கு அடிப்பாங்கன்னா, நான் பார்த்துட்டேன், ஓகே ஒரு டைம் அடிச்சா ஓகே, ஒரு டைம் தான் அடிக்கணும், ஒரு டைம் தான் அடிக்கணும். நான் பார்த்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு டைம் தான். நீ லைட் அடிச்சதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஓகே ஓகேன்னு சொல்றாரு போல. அவர் கூட ஒரு தடவை சொல்லுவார் போல. திருவண்ணாமலை வந்து விட்டோம். அப்போ அதுதான் மலை. யாராச்சும் திருவண்ணாமலையில இருந்து இந்த vlog பார்க்குறீங்கன்னா இதுதான் இந்த மலையா, தீபம் வந்து அங்கே தான் ஏற்றுவாங்களான்னு சொல்லுங்க. நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் அங்கேயே போயிடுவீங்கம்மா அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுறாங்க. ஆல்ரெடி திருவண்ணாமலையிலேருந்து கமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை ஆலந்தூர் போகும்போது ஒரு தடவை கேட்டிருந்தோம்ல, சப்ஸ்கிரைபர்லாம் எந்தெந்த ஊருன்னு தெரில அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் தெரியும், வேலூர்னு சொல்லி. மதுரை கேட்கும்போது மதுரையிலேருந்து எனக்கு தெரியும், அவர் ரெகுலராக வீடியோ பார்ப்பார், அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் மதுரை அப்படின்னு. அப்புறம் திருவண்ணாமலை ஒருத்தரும் 2 பேரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கும்ல, நினச்சி பாருங்களேன், அந்த தீபம் ஏற்றும் போது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுமா, சிம்பிளாக இருக்குமா, நம்ம ஒரு தடவை அந்த டைமில் வந்து பார்க்கணும். கூட்டமாக இருக்கும், பரவாயில்ல. என்ன இப்போ நம்ம கிட்ட நின்று விளக்க பார்க்குறோம்ல குட்டியாக இதில், அதே மாதிரி அங்கே எரியறது இங்கேருந்து குட்டி நல்லா இருக்கும்ல. ஆமாம், நல்லது தான். அவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு விஷயம் அப்படி எரியுதுன்னா ஏதோ ஒரு வைப் இருக்கும்ல. இவருக்கு வந்து ரோடு பத்தலை பாவம், இன்னும் கொஞ்சம் ரோடு பெருசாக அவருக்கு போட்டு கொடுத்துருக்கலாம். அவர் இந்த சட்டெல்லாம் பறக்குது இல்லை, அதெல்லாம் சேர்த்து தான் ரோடு அவருக்கு.
அவ்வளோதான் அறிவு அவங்களுக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் திருவண்ணாமலையை நெருங்கிவிட்டோம். யாரோ கொரட்டெல்லாம் விடுறாங்க. திருவண்ணாமலை 9 கிலோமீட்டர்ஸ். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. ரோடு தாண்டி இதையும் வாங்க போய் பண்ணிட்டு வராங்க. நம்மளை வந்து இதுக்குள்ளே போக சொல்கிறாங்க. பைக்கு போகிற இடத்துல போங்க. பைக் போகிறதுலாம் இங்கே போகலாம். இப்போ என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர்லேருந்து காலை மட்டும் எடுத்தோன்னா அப்படியே ஸ்லோவாகும். தேவைப்பட்டால் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வண்டி பிரேக் பண்ணதை பார்த்ததுனால தான் பிரேக் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க. அவர் பிரேக்கே பண்ணலன்னா ஓரளவுக்கு ரன்னிங்லேயே போய்கிட்டு இருப்பார், நம்மளும் போயிடலாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓவர்டேக் பண்ணணும். நம்ம பாஸ் லைட் அடித்ததுனால ஓவர்டேக் பண்ணல அவர், இல்லைன்னா பண்ணியிருப்பார் அந்த வண்டியை. நமக்கு வந்து ரோடு அவ்வளோதான் கிடச்சிருக்கும், அது உள்ளே தான் போகும். பிரேக் பண்ணியிருப்பாங்களா? ஓரளவுக்கு பழைய ப்ரீஸாக தான் இது. இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி லைட் எரியாதுல்ல. கியர் டவுன் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் ஆகும், வண்டி ஸ்லோவாகும், அப்போ லைட் எரியாது. அதுக்கு தான் இன்ஜின் பிரேக்கிங் பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம நாடு இந்தியாவுக்கெலாம் செட்டே ஆகாது. பக்கத்தில் தான் வருவாங்க முன்னாடியே. லைட் எரிஞ்சால் தானே தெரியும். ஃப்ரீயாக இருக்க ரோடுனா போகலாம். எதில்? ஓ, குழந்தையா குட்டியா? குட்டின்னா ஆட்டுக்குட்டின்னு நினச்சி. திருவண்ணாமலை கோவில் இதுதான் மலைமா, நீ சொன்னது கரெக்டு தான். லெஃப்ட் போகுது. ஸ்ட்ரைட்டாக தான் போக சொல்லுது இதில். மேபி கோயிலுக்கு. ஆமாம் ஆமாம், கார் ரூட் வந்து லெஃப்ட் போகுது. நம்ம லெஃப்ட் எடுக்க வேண்டாம், முதல்ல செக் பண்ணிக்கிட்டு போகலாம். ஏன்னா அண்ணாமலையார் திருக்கோவில்லாம் ஸ்ட்ரைட்டு தான் போகுது. ஸ்ட்ரைட்டாகவே போயிடுமா? மேப் இப்படி போகுது. நான் வெறும் திருவண்ணாமலைன்னு மட்டும் போட்டனால எப்படி லெஃப்ட்டு போகும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகுமா இருக்கும். கிருஷ்ணகிரி வேலூர் ரோடு. வந்துட்டோம் திருவண்ணாமலை ஜங்ஷன். இவங்கெல்லாம் லெஃப்ட் போகிறாங்க. கர்நாடகா வண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுக்குள்ளே பார்த்தா அப்படி தான் தெரியுது. 26 BH. நம்மளும் BH நம்பர் தான் வாங்கணும். அதான் சொல்ல முடியாதுல்ல, எந்த ஸ்டேட்டுக்காரன்னு சொல்ல முடியாது, நம்மள எதுவும் பண்ண முடியாது யாரும். வந்துட்டோம் கைஸ். தாம்பரத்தில் எடுத்தோம் வண்டியை. இடையில ஒரு 1.5 மணி நேரம், 1 hour 20 minutesக்கு அப்புறம் ஒரு பிரேக் மட்டும் எடுத்தோம். ஒரு 20 minutes இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்த வண்டி தான் நேராக திருவண்ணாமலை வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திருவண்ணாமலை மலை. மலைடா, அண்ணாமலைடா. ஆமாம், இல்லை மலையில் ஏதோ இருக்குமா, இன்னும் நிறைய சித்தர்கள் அதுங்கெல்லாம் இருக்காங்களாம். ஆமாம்,
சில பேர் கண்ணுக்கு தெரிவாங்களாம், மறைஞ்சிருவாங்களாம். மர்மங்கள் நிறைஞ்சதும் திருவண்ணாமலை தெரியும்ல. திருவண்ணாமலையில் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம், மர்மங்கள்லாம் இருக்கும். பாபாலாம் யாரு? பாபா அவரும் ஒரு சித்தர் மாதிரி தானே. பாபாவோட சிஷியன் தான் இவர். சாய்பாபா இருக்குல்ல, சாய்பாபா, ஏசு எல்லாருமே இவங்களுக்கு அந்த பாபாவுக்கு கீழே தான். அவர் தான் குரு எல்லாருக்குமே. ஏசுமே அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒரு சித்தர் ஞானம் முதிச்சவங்க. அந்த தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நான் வந்து ஜஸ்ட்டு நான் கேள்விப்பட்டதை மட்டும் சொல்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் போய் நான் எதுவும் சொல்லலை, சும்மா. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நியூட்ரல் பண்ணிட்டேன். நியூட்ரல் பண்ணிட்டு தான் வரேன். செக் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும், எங்கே பார்க் பண்ணணும். ஆமாம், பிரிட்ஜு ஏறுது. நம்ம ஒரு தடவை பஸ்ஸில் வரும்போது பிரிட்ஜு ஏறி தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். கேட்குறியாம்மா? இறங்கி போய் அவர்கிட்ட கேளு. கோயிலுக்கு போகிறது எப்படி போகணும், காரை எங்கே நாங்கள் பார்க் பண்ணணும் அப்படின்னு கேளு, சொல்லுவார். வந்துட்டோம் காய்ஸ், திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். சரி, பார்க்கிங் வர கண்டினியூ பண்ணிடலாம் வீடியோவை. எப்படிமா சொன்னாங்க? நேராக போயிட்டு யூட்டன் பண்ணணுமா? ஃப்ளைஓவர் மேலே ஏறிடணும் போயிட்டு. ஓகே, அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம நேராக வந்தோம். மறுபடியும் இந்த ஃப்ளைஓவரில் ஏறணுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை ரைட் சைடில் இருக்கும், அது பக்கத்துலேயே ஃப்ளைஓவர் மேலே ஏறிடணும். எங்களுக்கு என்ன டவுட் ஆச்சுன்னா, இதில் கீழே போயிட்டு போகணுமா இல்லை மேலே ஏறணுமா டவுட் ஆயிடுச்சு. அதனால் ஓரமாக நிப்பாட்டி கேட்டுட்டோம், விசாரிச்சுட்டு தான் மேலே ஏறுறோம். மேலே ஏறினதுக்கப்புறமும் இறங்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் போய் நிற்கக்கூடாது. மேலே ஏறாமல் கீழே போகாமல் நடுவில் நிற்கக்கூடாது. யூட்டன் பண்ணணும்னா பிரிட்ஜு கீழே தானே இருக்கும், மேலே இருக்கும். அங்கே ஒரு கிராசிங்கை ஈஸியாக தாண்டி வர்றதுக்காக நம்ம ஃப்ளைஓவரில் ஏறிப்போம். ரைட்டு. கோயில் லெஃப்ட்டு தான். நீ யூட்டன் தானம்மா சொன்ன? யூட்டன்னா ரைட்டு போகணும், அந்த பக்கம் போகணுமா? ஆனால் கோயில் லெஃப்ட் தான் மேப் போகுது. ஆமாம், எனக்கும் அதான் காட்டுது. பார்க் பண்ணுறது இல்லை, 1.1 கிலோமீட்டர் தான். உள்ள பார்க்கிங்லாம் இருக்காது இல்லை, அதுக்கு தான் யூட்டன் சொல்லியிருப்பாங்க. தண்ணி டேங்க்னு சொல்லி சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம தண்ணி டேங்க்லாம் பார்த்தோம் ஒரு தடவை. அந்த பஸ்ஸுமா வந்துச்சுல. அந்த ஃபார்ச்சுனர் வந்து நமக்கு வழி விட மாட்டாங்க, அவங்க போயிட்டோம். போனதுக்கப்புறம் போய்க்கலாம். அப்போ நம்மள நினச்சா கூட லெஃப்ட் போக முடியாது. அந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் வந்து ரைட்டு தான் போக சொல்கிறாரு. அது ஆட்டோக்காரங்க பைக்காரங்க தான் உள்ளே போவாங்க. உள்ளே உனக்கு தெரு தானே இது, எல்லா காரும் உள்ளே போச்சுன்னா விடுறதுக்கு இடம் இருக்காது, டிராஃபிக் ஆகிரும். ஆமாம் ஆமாம், இது லெஃப்ட் போனாலும் கோயில் போயிடலாம். நம்ம இதில் காரை பார்க் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஞாபகம் இருக்கா நம்ம ஆட்டோ எடுத்தோம் இங்கேருந்து? நம்ம ஆட்டோ எடுத்தோம், அவர் அதுக்குள்ளே நடந்தே வந்துட்டார். ஒருத்தர் பஸ்ஸில் பேசிட்டே வந்தார்ல அவர். வந்துட்டோம், திருவண்ணாமலை வந்து விட்டோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். ஹைவே டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லாங் வீடியோவாக வேணுமா, இல்லை கட் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுதோ அந்த இடம் மட்டும் நான் கட் பண்ணி போடலாமா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் லாங் ட்ரைவ் வீடியோஸ்லாம் போடும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.